தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். எதிர்வரும் திங்கட்கிழமை சிவனை வேண்டி வழிபடும் பிரதோஷ கால விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? எதிர்வரும் திங்கட்கிழமை சிவனுடைய ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் பிரதோஷ கால விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? அன்றைய தினத்தில் அடியவர்கள் செய்கின்ற பிரதட்சணத்திற்கு சோமசூத்திர பிரதட்சணம் கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளதா? இந்த விரதம் தொடர்பில் இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற திங்கட்கிழமை 3/11/2025 திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடக்கூடியதாகிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த ஆலயங்களிலே நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேக பூஜை ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும். அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே பிரதோஷமூர்த்தி வைத்து பூஜை செய்வார்கள். அந்த நேரத்திலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஒரு பிரார்த்தனை செய்து கொள்வதும், அன்றைய தினத்திலே இந்த பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது பழமை போல் இல்லாமல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம் பெருமாளத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகை வந்து மீண்டும் நந்தியம் பெருமாளத்தில் இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம். இதை ஏன் இதை செய்கிறோம் என்றால், அமிர்தத்தை கடைவதற்காக பெறுவதற்காக இந்த திருப்பால் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அங்கே அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய பொழுது செய்வதறியா திகைத்த தேவர்களும் அசுரர்களும் அங்கும் இங்கும் ஓடினார்களாம், ஓடி அலைந்தார்கள். இந்த தகவலை சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஓடி வருகின்ற பொழுது அந்த பக்கம் வருகிற பொழுது இங்காலே ஆழகால விஷம், மறுபக்கம் ஓடுகிறார்கள். இவ்வாறு ஓடியதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற அங்குமிங்குமாக பலமும் இடமுமாக செய்யப்படுகின்ற பிரதட்சணம். அன்றைய தினத்திலே இந்த பூஜை வழிபாடுகளை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சிவனை வேண்டி நாம் வழிபாடு செய்வதோடு இந்த தேவாரத்தை நாம் பாடுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோயே தொடரினே மூன கலல் தொழு தெளியவேல் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.